ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாஸ்தா பீஸா சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டிசானோட எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மைதாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மீதி உள்ள பால் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு வேக வச்ச பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி டிசானாவோட பாஸ்தா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ், அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த பாஸ்தா பார்த்திங்க அப்படின்னா 100% கோதுமையில் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாகவே வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இது கூட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 8 ஸ்லைஸ் ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே 1 சைடு மட்டும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா ப்ரெட்லேயுமே 1 சைடு வந்து நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இன்னொரு சைடுக்கு வந்து நம்ம பாஸ்தா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ்தா சாஸ் வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா சாஸ் அப்ளை பண்ண பிறகு மேலே வந்து நம்ம மொசரல்லா சீஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சிடலாம். கொஞ்சமாக ஆனியன் வச்சுருங்க. அடுத்ததாக கேப்சிகம் வச்சிடலாம். கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தக்காளி வச்சிடலாம். உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பன்னீர் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வந்து வைக்கணும். இதுலேயும் வந்து பாஸ்தா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து இப்படி மூடி வச்சு நம்ம வந்து இதை சாண்ட்விச் மேக்கரில் வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா சாண்ட்விச்சும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாண்ட்விச் மேக்கர் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போது இதை வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இங்கே வச்சோம் அப்படின்னா மினிமம் டெம்பரேச்சர் இருக்கும், இங்கே வந்து மேக்ஸிமம். நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் லைட் வந்து ஆஃபில் இருக்குது. இந்த க்ரீன் லைட் வந்து ஆன் ஆன பிறகு நம்ம வந்து சாண்ட்விச் உள்ளே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச்சை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போது இதை வந்து மூடிடுங்க. டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. சாண்ட்விச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். இந்த பாஸ்தா பீஸா சாண்ட்விச்சை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.